எங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா சஹாபி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இது கல்வி சாலையில மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில். அதுக்காக போர் அடிச்சுன்னு சொல்லி இங்கே போயிடாதீங்க. பின்னால் வரக்கூடிய நல்ல சுவாரஸ்யமான பல செய்திகளும் பல்வேறு படிப்பினை வரக்கூடிய அம்சங்கள் எல்லாம் பின்னால் சொல்லப்படும். அப்ப இது முதல்ல சொல்லிக் கொள்வது ஒரு முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கிற காரணத்தினால் அதை ஒரு மாணவருக்கு சொல்வதை போல தான் சொல்லித்தர முடியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ் குறிப்பிடுகிறான், சஹாபா சஹாபி என்று சொல்லக்கூடிய ஏன் அந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்துகிறான், அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நபித்தோழர் என்று முடிவு செய்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமாவை பற்றி சொல்வார்கள். ஜுமாவினுடைய ஒழுக்கங்களை பற்றி சொல்கிற போது அங்கே பல பேர் குழும்புவார்கள். ஜுமாவில் குழும்புகிற நேரத்தில் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து நீ வாய் மூடு என்று சொல்லக்கூடாது என்று ஒரு கூடிய ஹதீஸ் வருகிறது. அது என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா குல்திலி சாஹிபிக்க யௌமல் ஜுமாத்தி, ஜுமாவுடைய நாளிலே தன் அருகாமையில் இருக்கக்கூடிய சஹாபியை தோழரை வாய்மூடு என்று சொல்லாதே, அப்படி சொன்னால் உன்னுடைய செயல் பால்பட்டு போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமாவுடைய ஒழுக்கத்தை சொல்கிற போது உன் பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும் போது அவர் தோழர், அதாவது சஹாபி என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு 1000 பேர் குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அப்போதுதான் அறிமுகமாகிறார். அறிமுகமான நபரை சஹாபி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப இவர் தோழரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழரா, எப்படிப்பட்ட சஹாபியுடைய நிலைக்கு அவர் வருவார், உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியான சஹாபியா அவரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதை விட பாருங்க, இன்னும் அடுத்த செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொலை செய்தவர் கொலை செய்யப்பட்டவர் 2 பேர்த்தை பற்றி சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வாள்முனையிலே 2 முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். சண்டையிடுகிற போது கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவும் நரகத்திலே அப்படின்னு சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கொலை செய்தவன் வேணால் நரகத்துக்கு போவதற்கு சரி, அது அறிவுக்கு பொருத்தமா இருக்கிறது. ஆனால் கொலை செய்யப்பட்டவன் எப்படி நரகத்துக்கு போவான், அவன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறானே, அவன் எப்படி நரகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபிஹி, அவன் கொலை செய்வதற்கு இவன் முந்தி விட்டான். முந்ததுக்கு முன்ன கொலை செய்யப்பட்டவன் முந்தி இருந்தால் அவன் கொலை செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணினானே. நான் ஒருவனை கொலை செய்கிறேன், கொலை செய்வதற்கு நான் கொஞ்சம் தயக்கம் காட்டிவிட்டால், அதில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்து விட்டால், என்னை கொலை செய்ய வருகிறானே, கொலை செய்யப்படுகிறானே அவன் என்னை கொலை செய்து விடுவான் என்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவன் கொலை செய்வதற்கு திட்டமிட்டான், கொஞ்சம் அலட்சியமா இருந்தா அவன் இவனை கொண்டு இருப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை காட்டி அது 2 பேரும் தவறு தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க தெரியுமா, அலா கத்லி சாஹிபிஹி, அந்த தோழர் 2 பேரும் முஸ்லீம் தான். அந்த 2 பேரும் முஸ்லீமா இருக்கக்கூடியவங்கள ஒரு தோழர் இன்னொரு தோழரை கொண்டு விடுவார் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எதிரியா இருக்கக்கூடியவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, சஹாபி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 2 முஸ்லிமும் கொலை செய்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார், 2 பேரும் சேர்ந்து 2 பேத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபி தோழர் என்று குறிப்பிடுகிறாங்க. அப்ப உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்த தோழரா இவர் சஹாபியா அப்படிங்கிறத நீங்களுடைய அந்த கேள்வியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததா திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எதிரிகளுக்கு ஒரு பதிலை சொல்கிறான். அது என்ன குறிப்பிடுகிறான், ஒமா சாஹிபுக்கும் பி மஜ்னூன், உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல, உங்களுடைய சஹாபி இருக்கிறாரே இந்த தோழர் அவர் பைத்தியக்காரர் அல்ல அப்படின்னு எதிரிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கிறான். அப்ப என்ன இதிலிருந்து புரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு தோழர், மற்றவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அப்படித்தானே எடுத்துக்கொள்ள முடியும். எதிரிகள் சொன்னா யாரு, காஃபிர்கள், குஃபார்கள், நயவஞ்சகர்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள், இவர்களெல்லாம் பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உங்களுடைய தோழருக்கு பைத்தியம் அல்ல. தோழர்னா என்ன, சஹாபி அப்படின்னு சொல்ல அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு கேள்வியாக அதற்கு பதிலும் சொல்கிறான். அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பதிலும் சொல்கிறான், உங்களுடைய தோழருக்கு பைத்தியம் இல்ல என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான்.
அப்ப எதிரிகளும் இங்கே என்ன வருகிறார்கள், சஹாபி என்கிற மாதிரியான ஒரு கேள்வி இதில் இருக்கிறது. அல்லாஹ் தானே சொல்றான், சஹாபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறானே, அப்ப எதிரிகளும் சஹாபியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை விட இன்னொரு செய்தி பாருங்க, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறையில் இருக்கிற போது யா சாஹிபு சிஜினி, என்னுடைய சிறை தோழர்களே அப்படின்னு குறிப்பிட்டார்கள். சஹாபாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. யா சாஹிபி, சாஹிபின்னு சொன்னா தோழர்னு அர்த்தம். யா சாஹிபி சிஜினி, என்னுடைய சிறை தோழர்களே என்று அழைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை சொன்னாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அப்ப இஸ்லாத்திற்கு வராத ஒரு காஃபிரா இருக்கக்கூடிய அந்த இரண்டு நபர்களையும் பார்த்து என்னுடைய தோழரே சஹாபியே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் வச்சு பார்க்கிற போது அதே போல திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்கள் அதாவது குறிப்பிடுவான் நண்பன், அதாவது ஒரே சமகாலத்தில் இருக்கக்கூடிய நண்பனையும் பகைவனையும் சேர்த்து ரெண்டு பேர்த்தையும் தோழர் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். அப்ப இந்த மாதிரியான வசனங்கள் திருமறை குர்ஆனில் ஏராளம் இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வார்த்தைகளும் கூட ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது யாரு தோழர்கள், யாரு சஹாபாக்கள், யாரு சஹாபாக்கள் அல்லாதவர்கள் என்ற அந்த விஷயங்களை நாம் பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தர்றாங்க, மார்க்க சட்ட வல்லுநர்கள் என்ன இதற்கு விளக்கம் தருகிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண் கொண்டு பார்த்தார்களோ அவர்கள் நபி தோழர்கள். யார் ஒரே சமகாலத்தில் இந்த மாதிரியான ஒரு நண்பர் சொன்னா தோழர் என்று சொன்னால் அவ்வளவு பேரும் தோழராகிவிட மாட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயிற்சி எடுத்துக்கொண்டவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காவிட்டாலும் கூட சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்கள் மட்டும்தான் நபி தோழர்களை தவிர வேற யாருமே நபி தோழர்களுடைய பட்டியலில் வரமாட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர், அபு ஜஹல், உத்பா, சைபா போன்ற எத்தனையோ பேர்கள் அன்றைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கொண்டு பார்த்தார்கள். கண்கொண்டு பார்த்தாலும் சஹாபாக்கள் ஆகிவிடுவார்களா? ஆக மாட்டார்கள். யார் அந்த இஸ்லாமிய கொள்கை கோட்பாடோடு தங்களை இணைத்துக் கொண்டார்களோ, அது பிணைந்திருக்கிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சஹாபாக்கள், அவர்கள் மட்டும்தான் நபித்தோழர்கள். அவர்கள் அல்லாத வேறு யாரும் நபித்தோழருடைய பட்டியலிலே வரமாட்டார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு பின்னால் வரக்கூடிய செய்திகளுக்கு அங்கே ஏதோ முரண்பாடான கருத்து வருது அப்படின்னு நீங்கள் தவறா விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதற்காகத்தான் இந்த செய்திகளை உங்களுக்கு நான் இந்த மாதிரியான செய்திகளை உங்களுக்கு விவரிக்கிறேன். அதே போல திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம், அதாவது சஹாபாக்களை பற்றி ஏராளமான செய்திகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த சஹாபாக்களுடைய பண்புகள் என்ன, நபித்தோழர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படிப்பட்ட செயல்பாடு உடையவர்கள், இவர்களை நாம் பின்பற்றலாமா அல்லது பின்பற்றாமல் விட்டு விடுவதா, குர்ஆன் ஹதீஸை மட்டுமே மூல ஆதாரமாக எடுத்துக்கொள்வதா, இவர்களை எந்த அளவுக்கு சிலாகித்து அல்லாஹ் சொல்கிறான், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இவர்களை பின்பற்றுவதற்குண்டான சாத்தியக்கூறு உண்டு என்பதை பற்றியெல்லாம் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸிலும் வருகிறது. பொதுவாக சஹாபாக்களை பற்றி சொல்கிற போது ஏராளமான சிறப்புகள் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த சிறப்புகளை வைத்துக் கொண்டுதான் பல சட்டங்களை, அதாவது சஹாபாக்களை பற்றி அல்லாஹ்வே சிலாகித்து சொல்றான், அல்லாஹ்வே அதாவது புகழ்ந்து பேசுகிறான். அப்படிப்பட்டவர்களை நான் பின்பற்ற வேண்டாமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பார்கள். அதாவது பின்பற்றுவது என்பது வேறு, அவருடைய அதாவது இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா ஏற்று நடைமுறைப்படுத்துவது அது இஸ்லாத்துடைய மூல ஆதாரம் அல்ல. ஒருவர் ஒரு செயல்படுகிற ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த செயலை அவர் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்ட அவர் எந்த அளவுக்கு அதில் துடிப்பாக செயல்படுகிறார், முனைப்பாக செயல்படுகிறார், அதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை என்ன என்று மட்டுமே பார்க்க வேண்டும் என்கிற கருத்து தருகிற ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஆனால் அதை வைத்துக் கொண்டு அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சிலர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள். அதே போல சலஃபு சாலிஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்களும் கூட சஹாபாக்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு குர்ஆன் கிடைச்சிருக்குமா, சஹாபாக்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஹதீஸ்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஹதீஸ்களை பற்றி பேசுகிறீர்களே அது உங்களுக்கு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா, சஹாபாக்கள் குர்ஆனை எழுதாவிட்டால் உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்குமா, அப்படியான கேள்விகளை எல்லாம் கேட்டு சஹாபாக்களையும் பின்பற்றணும் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இந்த சஹாபாக்களை பற்றி தௌஹீத் ஜமாத்தினர்கள் இகழ்ந்து பேசக்கூடியவர்கள், மதிக்காத கூட்டத்தினர்கள், இன்னும் ஒருபடி மேல போய் இவர்கள் திட்டக்கூடியவர்கள் என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே செய்தியை சொல்வார்கள்.
அப்ப சொல்கிற போது என்ன நிலை, நம்ம ஆமா இந்த கூட்டம் இப்படிதான் இருக்கும் போல என்று நினைத்துக் கொள்வார்கள். உதாரணத்திற்கு சொன்னா, ஒரு காலத்தில் தர்கா வழிபாட்டை எதிர்க்கிற போது தர்கா சமாதி வழிபாட்டுக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்ல முன் வந்தார், என்ன சொன்னார்கள், இவர்கள் அவுலியாக்களை கேவலப்படுத்துகிறார்கள், அவுலியாக்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே நம்மை பற்றி திசை திருப்பி நம்மை ஒரு அதாவது வெறுக்கக்கூடிய வகையில் பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டார்கள். பிறகு மக்கள் கொஞ்ச காலத்திற்கு பிறகு விளங்கிக் கொண்டார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசுகிற போது அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய கருத்தை அவருடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் வரணும் என்று பிரச்சாரம் செய்கிற போது அதற்கு நேர்மாற்றமாக மௌலூத் படிக்கிறீர்கள் என்று நாம் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் போது மக்கள் எப்படி அந்த மக்களுக்கு மத்தியில் எப்படி திசை திருப்பினார் என்று கேட்டால், இவங்க ரசூலுல்லாஹ்வை திட்ட கூட்டம், ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கிற கூட்டம் என்று சொன்னார்களா இல்லையா? அது எப்போது மறைக்கப்பட்டது, எப்போது மக்கள் மறந்து போனார்கள், எப்போது சரி கண்டார்கள், எப்போது அவருடைய கருத்து தவறென்று விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு அதற்கான ஆதாரங்களை அள்ளி கொட்டி மக்களுக்கு புரிந்து வைப்பதற்கு பல வருடங்கள் ஆகிவிட்டன. அப்ப அது மாதிரி அதே போல மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் 4 மதுஹபையுடைய இமாம்களை இந்த தௌஹீத் ஜமாத்தினர்கள் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், திட்டுறாங்க என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். நாங்கள் மதுஹபுக்காரர்களை திட்டல, இமாம்களை திட்டவில்லை, இமாம்களின் பெயரால் உருவாக்கப்பட்ட சட்டங்களைத்தான், அதை உருவாக்கியவர்களைத்தான் நாங்கள் ஏசுகிறோம், அவருடைய தப்பான ஒரு செயல்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து வைத்த பிறகுதான் மக்களுக்கு தெளிவானார்கள். ஆனால் அதே போல இன்றைக்கு சஹாபாக்களை பற்றி என்ன மாதிரியான கருத்துக்கள் போகிறது என்று சொன்னால், இவங்க சஹாபாக்களை ஏற்றுக்க மாட்டாங்களா, நம்ம சஹாபாக்களை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம், சஹாபாக்களை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிற போது சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஆதாரம் இல்லை, குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலையும் மட்டும்தான் மூலாதாரம், அதை தவிர எதையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்கிற போது சஹாபாக்களை திட்டுறாங்க, அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம் முடுக்கிவிடப்படுகிறது. உண்மையில் சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள் அல்ல, இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றை விட சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து பாராட்டி அவர்களை பெருமைப்படுத்தினானோ அதே போல அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அவர்களுடைய மதிப்பு மரியாதைக்கு உரியவர்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான சான்றுகள் குர்ஆனிலே ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ஏராளமான ஹதீஸுகளையும் ஆதாரமாக எடுத்து வைத்து இந்த அடிப்படையில் இவர்களை நாம் மதிக்க வேண்டும், இந்த அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசி நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும், இந்த அடிப்படையில் இவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் இருக்கிறது, மன அமைதி பெற வேண்டும், நல்லுணர்வு பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இவர்களை பின்பற்றிவிடக் கூடாது என்கிற அந்த தெளிவை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தொடரிலே நாம் வர இருக்கிறது. அது திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவருடைய அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் திருமறை குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. சஹாபாக்களை பற்றி பேசுகிற போது இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்வே அவர்களை பொருந்திக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மக்களை நாம எந்த அளவுக்கு அவர்களை புகழ்ந்து பேச வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவருடைய வரலாறிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உள்ள கருத்தாக வைத்துக்கொண்டு இதில் வரக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் தினம்தோறும் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை உள்வாங்கி நம்முடைய வாழ்நாளிலே செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய அந்த வரலாறையும் அந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி மனசிலே பதிகின்ற வகையில் அந்த சம்பவங்களை நாம் சொல்ல இருக்கிறோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.